சோயா, பாசிப்பயிறு, சுண்டல், அவல் லட்டு. மிளகா பஜ்ஜி மட்டும் தான் அக்கா கடையில் நார்மல் சைஸில் இருக்குது. மற்றதெல்லாம் அழகாக குட்டி குட்டியாக மினியேச்சர் மாதிரி இருக்குது. இதில் பிரெட் ஆம்லேட்டு, பாவ் பாஜி, பட்டர் பன்னு 3 ஐட்டம் தான் இருக்குது. அல்சருக்கு, வவுத்து புண்ணுக்கு, கருப்பு பைக்கு எல்லாத்துக்குமே நல்லதுப்பா. மதுரைக்கு வந்துட்டு மல்லிப்பூ வாங்காமல் போனால் நல்லா இருக்காது. மதுரை மண்ணு மன்னிக்காது, மகளிர் குழுவும் மன்னிக்காது. அதனால நான் மல்லிப்பூ வாங்குறேன். யானை செஞ்சு தரட்டுமா? யானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தெப்பக்குளம். இது வரைக்கும் நான் நிறைய மதுரை விசிட் பண்ணியிருக்கேன். பட் வந்து ரோலிங் சார் நிறைய டைம் சொல்லுவார் அந்த தெப்பக்குளம் சைடில் உள்ள ஷாப்ஸ்லாம் சாப்பிடணும், ஸ்ட்ரீட் ஃபுட்டு செம்மையாக இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னார். அதனால சரி இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டேன். போயிட்டு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் என்னால் சாப்பிட முடியும், ரொம்ப சாப்பிட முடியாது, என்னென்னலாம் சாப்பிட்றேன் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லோரும் செம்ம ஜாலியாக ஒரு ஈவினிங் வந்து ஃபேமிலியோடு வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குது. எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜாலியாக உட்காந்துருக்காங்க கட்டை சவத்தில், அந்த குளத்தை சுற்றி கட்டியிருக்க சவத்தில். பின்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக. ஜென்ரலாகவே தண்ணி பார்க்கும்போதே நமக்கு மனசு ஒரு அமைதியாக இருக்கும் இல்லையா? அதோட அந்த ஸ்நாக்ஸும் சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக அன்றைக்கி டின்னர் முடிஞ்சிடும். சூப்பராக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கலாம் வாங்க. ஸோ நம்ம மதுரை தெப்பக்குளத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே ஹெல்த்தி ஐட்டம்ஸாக வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு அந்த அக்கா கிட்டே கேட்டுக்கலாம். சொல்லுங்கக்கா, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது? கடலை இருக்குது, கிழங்கு, கப்பக்கிழங்கு இருக்குது, ஸ்வீட் கார்ன் இருக்குது, நாட்டு சோளக்கருது இருக்குது, பட்டாணி இருக்குது, மாங்காய், சோயா, பாசிப்பயிறு, சுண்டல், அவல் லட்டு. சரி, இது மாங்காய் உப்பு போட்டு வச்சுருக்கீங்க? இது மாங்காய் உப்பு மிளகா நல்லாயிருக்கும். சரி சரி, எனக்கு வந்து அந்த கிழங்கும் அந்த சோயா சங்க்ஸும் கொடுங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடையில் இதெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். ஹோட்டல்ஸில் வச்சு விற்பாங்க, பட் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து இங்கே பார்க்குறது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஃப்ரை பண்ணி உப்பு மிளகா பொடி போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிழங்கு நல்லா சூடாகவே இருக்குது, பார்த்தாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மேலே வந்து மிளகா பொடி வேறு போட்டு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப வேணான்னு சொல்லி கம்மியாக போட்டுக்கிட்டேன். அதாவது ரொம்பவும் குக் பண்ணலாமல், அதாவது ரொம்ப குழஞ்சி போகாமல், அண்டர் குக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. அந்த மிளகாத்தூள் உப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. இன்னொரு பைட் போயிடும். எனக்கு ஜென்ரலாகவே இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை வாங்கி ஆகணும்னு இதை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கடைக்கு போய் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷாப்ஸில் இந்த மாதிரி இந்த குட்டி குட்டியாக வட்டமாக பச்சை பச்சையாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கல்யாண முருங்கையில் பண்ணினதாக்கா, கல்யாண முருங்கையில் முருங்கைக்கீரை. அது எதுலக்கா பண்ணுறது? அந்த பச்சையாக குட்டி சைஸ் பானிபூரி பச்சை கலரில் இருக்க மாதிரி இருக்குது. அது எது? முள்ளு முருங்கையில் போடுறது. முள்ளு முருங்கை. என்னென்ன வேறு என்னென்ன போடுவீங்க? முள்ளு முருங்கை, துதுவலை, முருங்கைக்கீரை, மிளகு, சித்தரத்தை போட்டுருவோம். ஓகே, அது எல்லாமே தொண்டைக்கு நல்லதோ? இருமல் சளிக்கு, அல்சருக்கு, நெஞ்சு சளிக்கு நிறைய விஷயங்கள் நல்லது. ஓகே, உங்கள் கடையில் வேறு என்னென்ன இருக்குது? என்னமோ நிறைய குட்டி குட்டியாக போட்டிருக்கீங்க. வடை எல்லாமே குட்டி குட்டி. பருப்பு வடை இருக்குது, காரா வடை இருக்குது, ரவா போண்டா இருக்குது, மிளகா பஜ்ஜி இருக்குது, வாழைக்காய் பஜ்ஜி இருக்குது. மிளகா பஜ்ஜி மட்டும் தான் அக்கா கடையில் நார்மல் சைஸில் இருக்குது. மற்றதெல்லாம் அழகாக குட்டி குட்டியாக மினியேச்சர் மாதிரி இருக்குது. 4 பீஸ் 10 ரூபா போடுறோம். 4 பீஸ் 10 ரூபாய். இந்த இது எவ்வளோக்கா? இது 3 பீஸ் 10 ரூபா. ஓகே, எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வாங்கிக்கலாம். கார வடை, இது பருப்பு வடை, இது வந்து மெது வடை. இது மட்டும் தான் நமக்கு தெரியுது. பருப்பு வடையில் பார்த்தீங்கன்னா எந்த மாவு எதுவுமே இருக்காது. வெறும் பாசி பருப்பு கடலைப்பருப்பு தான் இருக்கும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அந்த முருங்கைக்கீரை வடை இல்லைங்களா, அதை டேஸ்ட் பண்ணிடலாம். அது மேலே வந்து பொடி போட்டு கொடுத்துருக்காங்க, பருப்பு பொடி. சூடாக இருக்குது. ஜென்ரலாக வந்து இந்த பானிபூரி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி பட் வந்து கொஞ்சம் லைட்டாக சூவியாக இருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஜென்ரலாக வந்து அந்த முறுக்கு ஃப்ளேவர் வரும் இல்லையா, அதுவே கொஞ்சம் சூவியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது.
சூப்பராக இருக்குது. அது மேலே போட்டிருக்க பருப்பும் நல்லாயிருக்கு, பருப்பு பொடியும் நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வடை, சாதாரண வடை ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கார வடை, அதான் ஆனியன்லாம் சின்ன சின்னதாக ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க, ஆயிலே படாத அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து மசால் வடை. எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அடுத்தது இது வந்து மெதுவடை. எல்லாமே குட்டியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது. அதாவது இதோட நம்ம போக முடியாது, இன்னும் நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது. கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு வடை, இது வந்து இனிப்பு போண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை வச்சுருக்கேன் கடைசியாக சாப்பிடணுன்றதுக்காக. அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இனிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி படமாக கரெக்டாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லாமே செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த கடையில் போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை அங்கே பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஷாப்பை. ஓகேக்கா, உங்கள் கடை பேர் எங்கே இருக்குது? நம்ம இங்கே முக்தி சரக்கு போகிற லைன்லேயே தான் இருக்கோம். அக்கா கடை அப்படின்னு சொல்லுவாங்க. நேருக்கு எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கோம்? நம்ம 3 வருஷமாக இங்கே தான் போடுறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா, எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ்க்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தென்னங்குருத்து, இது நிறைய நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில், ஆனால் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை ட்ரை பண்ணணும் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், கரெக்டாக நமக்காக வந்து அமைஞ்சிருக்கு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் அந்த ஒரே ஒரு இது தான் வச்சுருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணா எனக்கு ஒன்று போடுங்க. எவ்வளோண்ணா இது? 30 ரூபா. 30 ரூபா. எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கீங்க? இதை பற்றி என்ன, இதோட நன்மைகள் என்ன? உடம்பு சூட்டுக்கு எதுக்கு நல்லது இருந்தால் அதுக்கு அதனால் போய் பார்ப்போம். அக்கா சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாரு அண்ணன். நல்லா அக்கா எடுங்க. ரொம்ப சூட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தென்னங்குருத்துப்பா, அல்சருக்கு, வவுத்து புண்ணுக்கு, கருப்பு பைக்கு, எல்லாத்துக்குமே நல்லதுப்பா. இதில் போட்டு என்னமோ பொடி போட்டு கொடுக்குறீங்க, அது என்ன காரமாக? நாங்கள் வந்து வீட்டிலே தயாரிக்கிறது. கடுகு, உளுந்து, மிளகு, கருவேப்பிலை, மிளகா பொடி, உப்பு வறுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு தான் அந்த உப்பு மிளகா பொடியெலாம் போடுறது. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாம் குத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொடியை போடுங்கன்றாங்க. பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படிங்களா? நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சரி, எவ்வளோக்கா இது? அது 30 ரூபாப்பா. 30 ரூபா. சரி, ஓகே. வாழைத்தண்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம். இளநியோட உள்ள அந்த இது சாப்பிட்றது மாதிரி அந்த நொங்கு மாதிரி சாப்பிட்றது மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இந்த பொடி வச்சு சாப்பிடுங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பொடி வச்சு சாப்பிட்றேன். இவ்வளோ நேரம் ப்ளைனாக சாப்பிட்றேன், இப்போ பொடி வச்சு சாப்பிட்றேன். பொடி வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அந்த உண்மையான டேஸ்ட் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பொடி சாப்பிடும்போது பொடியோட டேஸ்ட் தான் நிறைய தெரியுது. ஆமாம், இது வந்து சும்மா இயற்கையாக சாப்பிடணும், அதான் நல்லா இருக்கும். எல்லாம் பொடி பொடின்னு கேட்குறாங்க, அதை கட்டி போட்டு விட்றது. சூப்பராக இருக்கும். இயற்கையாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். சொல்லப்போனால் மற்ற ஸ்நாக்ஸோட இது கொஞ்சம் ஹெல்தி. என்ன சொல்கிறது, எதுவுமே குக் பண்ணலை, எதுவுமே வந்து ஃப்ரை பண்ணல, அந்த மாதிரி கிடையாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இயற்கை பொருள் அக்கா கரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க. இயற்கை பொருள் சூப்பராக இருக்குது. அதாவது இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்க, இதெல்லாம் நல்லது உடம்புக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஷாப்பில் போய் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். மதுரைக்கு வந்துட்டு மல்லிப்பூ வாங்காமல் போனால் நல்லா இருக்காது. மதுரை மண்ணு மன்னிக்காது, மகளிர் குழுவும் மன்னிக்காது. அதனால நான் மல்லிப்பூ வாங்குறேன். அதனால் மல்லிப்பூ வாங்குறேன். எவ்வளோக்கா மல்லிப்பூ? 125 ரூபா. அக்கா வந்து ஹேர் பின்னும் சேர்த்தே சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மதுரையோட ஃபேமஸ்ஸு பட்டர் பன்னு, அதுதான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ணன் கடையில் ஆனால் பிரெட் ஆம்லெட் தான் ஃபேமஸ்னாரு, ஆனால் மதுரைக்கு ஃபேமஸ் பட்டர் பண்ணுறதுனால நான் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்கண்ணா, உங்கள் கடை எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? என்னென்ன இருக்குது உங்கள் கடையில்? நம்ம கடையில் பிரெட் ஆம்லேட்டு, பாவ் பாஜி, பட்டர் பன்னு 3 ஐட்டம் தான் இருக்குது. 3 ஐட்டத்தில் 3 ஐட்டமே ஃபேமஸ் நம்மகிட்ட. பாவ் பாஜி ஃபேமஸ்ஸு, பிரெட் ஆம்லேட்டு, பட்டர் பன் எல்லாமே ஃபேமஸ் நம்மகிட்ட. பட்டர் பன் எவ்வளோண்ணா? பட்டர் பன்னு 25 ரூபா, பிரெட் ஆம்லேட்டு 50 ரூபா, பாவ் பாஜி 60 ரூபா. உங்களுக்கு ஒரு பட்டர் பன் கொடுத்துருங்கண்ணா. இது என்னதுப்பா, என்னென்னமோ போடுறீங்க? ஜீனி அடேங்கப்பா,
தேங்க்யூ. பட்டர் பான் வாங்கிட்டேன். அது மேலே ஹார்லிக்ஸ்லாம் வேறு போட்டு கொடுத்துருக்காங்க ஹெல்த்தியாக. அதான் நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். இல்லை, வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக இந்த பன் பட்டர் சாப்பிட்டோனாலே கொஞ்சம் ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் தான் இருக்கும். அது மேலே வேறு எனக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் தூவி கொடுக்குறாங்களா, அதனால் பர்ஃபெக்டாக ஒரு ஹார்லிக்ஸ் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். சின்ன வயசுல நம்மளாம் அந்த ஹார்லிக்ஸ் சாப்பிடுவோம்லாம் இஷ்டப்பட்டு, அதே மாதிரி இருக்குது. மதுரைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பன் பட்டர் சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருக்குது. அதாவது இதை மெல்லலாம் வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து சூடாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் வாயில் வச்சு உள்ளே இருக்கிறோம். இல்லைனா அப்படியே போட்டோன்னா அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும். மதுரைக்கு ஃபேமஸ் பட்டர் பன் தான். பட் அண்ணா சொன்னார் எங்கள் கடைக்கு ஃபேமஸ் வந்து பிரெட் ஆம்லேட்டு. எல்லாமே சூப்பராக இருக்கும், ஆனால் பிரெட் ஆம்லேட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு தொல்லை பண்ணதுனால நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணா நமக்காக ஸ்பெஷலாக. எல்லாருக்குமே ஸ்பெஷலாக தான் பண்ணுறாரு, நமக்காக எக்ஸ்ட்ரா அன்பு போட்டு ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்காரு. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆம்லேட் பார்க்குமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸாக சாப்பிட்டு வாய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, அதனால கொஞ்சம் காரம் கேட்குது. இது வந்து அதுக்கான சரியான ஒரு ஃபீஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி நான் இதை எடுத்து வாயில் போடுறேன். அண்ணா சொன்ன மாதிரியே பிரெட் ஆம்லேட் செம்மையாக இருக்குது. அங்கங்கே அந்த என்ன சொல்கிறது மிக்சர் சேவ் போட்டிருக்காங்க, அது முறுக்குன்னு இருக்குது. ஆனியன் ஒரு சைடு முறுக்குன்னு இருக்குது. கேரட்டு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. அந்த மைனஸும் சாஸும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டா போதும், பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் முடிச்சிடலாம். இங்கே வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ குட்டி பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ஸ்நாக்ஸ் மட்டும் ரொம்ப சாப்பிடாதுங்க. கொஞ்சம் விளையாடவும் விட்டா தான் விளையாட்டு பசிச்சு திரும்ப சாப்பிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ராம்போலின் வேறு வச்சுருக்காங்க. அதில் வந்து போய் குதித்து விளையாண்டா கண்டிப்பாக பசிக்கும். பசங்க தொல்லை பண்ணாமல் சாப்பிட்டுட்டு கம்முன்னு வந்து டயர்டாகி வீட்டில் தூங்கிடுங்க. அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அந்த ரங்கராட்னம், அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கேயும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஒரு ஐட்டம், லேடிஸ்க்கு தேவையான ஷாப்பிங்ஸு, பொட்டு, தோடு, வளையல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பானிபூரியில் முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரி ஷாப்புக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா பயங்கர கும்பல். பார்த்திங்கன்னா பானிபூரியும் பெரிய ஹியூஜான ஒரு சட்டியில் வச்சுருக்காங்க, அவ்வளோ இருக்குது. இங்கே சாப்பிட்டு இதோட முடிக்கலாம். எவ்வளோ வருஷமாக ப்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க பானிபூரி இது பிஸ்னஸ்? இங்கே தமிழ் தெரியுமா? சொல்லுங்கள் சார். நான் இங்கே வந்து 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. 7 இயர்ஸா? ஃபுல்லாக பானிபூரி தான். எப்படி போகுது பிஸ்னஸ்? நல்லா தான். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ வந்தால் நல்லா. எவ்வளோ டர்ன் ஓவர் எடுப்பீங்க ஒரு நாளைக்கு? நல்லா வருதா? ஓகே, சொல்ல மாட்டேங்க யாரு, கம்பெனி சீக்ரெட்டு. ஓகே, சீக்ரெட் இல்லை, அதில் சீக்ரெட் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, நல்லா வருதா? ஒரு 1500 2000 இந்த மாதிரி தான் நல்லா வரும். ஓகே, இது எல்லாமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலையில் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு? இந்த ஃபுல்லாக ஹேண்ட் மேக்கிங் தான். இது நீங்களே தான் பண்ணுவீங்களா? வாங்குறது கிடையாது? ஓகே, இது எல்லாமே நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும் கடை? நாங்கள் இந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து 1:30க்கு ஓப்பன் வந்து 10 o'clock நைட்டு. ஓகே, பூரி ஃபுல்லாக நீங்கள் காலி பண்ணிடுவீங்க ஒரு நாளைக்கு? காலியாயிரும்? டெய்லி காலியாயிருமா? ஓ சூப்பர் சூப்பர். ஓகே பையா, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? எங்கே உங்கள் நேட்டிவ் இது? பை நேட்டிவ் வந்து யூபி, உத்தரப்பிரதேஷ். ஓகே, நமக்கு ஒரு பிளேட் பானிபூரி. பானி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பூரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பானிக்குள்ளே உள்ள ஸ்டஃபிங்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதாவது ரொம்ப காரமாக இல்லை. நான் ஜெனரலாக சாப்பிடுவோம் கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இங்கே ரொம்ப காரமாக இல்லை, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பானிபூரி சூப்பராக இருக்குது. அதாவது கொஞ்சம் காரமாக இருக்கும், நான் சாப்பிட்டு எடுத்துவேன். பட் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டபோது பையா சொன்னார், இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுறோம், ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப காரம் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். செம்மையாக இருக்குது பானிபூரி.
நிறைய 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஜவ்வு மிட்டாய். ரோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது இந்த சவுண்டு கேட்டுச்சுனாலே வெளியில் ஓடி வந்துடும். வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு அம்மா எனக்கு ஜவ்வு மிட்டாய் வாங்கணும், காசு கொடுங்கன்னு. இது வந்து வாட்சு, தோடு, மோதிரம் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் இங்கே வந்து அது இங்கே இருக்குது. யானை, குருவி, கொக்கு, மயில், பிளேனு, பைக்கு, நெக்லஸு, குருவி எல்லாம் செய்வீங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் ஓடி வந்துடும், வந்து வாங்கி சாப்பிடுவோம். இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஆக்சிடென்டெல்லாம் நாங்கள் இப்போ இந்த தெப்பக்குளம் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அடிக்கடி வருவீங்களா? உங்கள் பேர் என்னன்னா எவ்வளோ வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் 30 வருஷத்துக்கு மேலே 30 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க இதில்? அதுதான் வாட்சி, குருவி, கொக்கு, வாத்து, மயில், யானை, நெக்லஸு, பைக்கு, பிளேனு, ட்ரெயின். எப்படி இருக்காங்க இப்போ பசங்களாம் வாங்குறாங்களா? அதெல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்களா? ஓ சரி சரி. எனக்கு என்ன கொடுக்குறீங்க? வாங்க வேண்டாலும் முந்தி மாதிரி இல்லை. முந்தி மாதிரி இல்லை, எங்களை மாதிரி இருந்த போதெல்லாம் இருந்த மாதிரி இல்லை. நல்லா வியாபாரம். இப்போ கடையில் நிறைய தீர்மானம் நிறையா வந்துருச்சு, அதனால கொஞ்சம் கம்மி வியாபாரம். ஓ சரி சரி. நீங்கள் என்ன மதுரை தானா? நான் மதுரை எல்லிஸ் நகர். சரி. உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ சொன்னதில் ஏதாச்சும் ஒன்று கேளுங்க, செஞ்சு தரேன். என்ன செய்ய? யானை செஞ்சு தரட்டுமா? யானை என் ட்ரெஸ்லேயே யானை இருக்குது. அண்ணன் யானை செஞ்சு தரேன்னு இருக்காரு, அதனால யானை கேட்டிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா யானை, 4 கால், வால், இது வந்து துதிக்கை. இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. குருவி, வாட்சு, மோதிரம், நெக்லஸ்ஸு எல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த சைடு வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட போகிறேன். இது அப்படியே சாப்பிட்றது தான். யானையோட துதிக்கையை சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும், வாயில் ஒட்டிச்சு. பார்த்தீங்கன்னா மதுரை தெப்பக்குளம்ல உள்ள ஷாப்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன், நிறையா இருக்குது. அதாவது குட்டி பசங்களுக்குன்னு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, லேடிஸ்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. இங்கே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். என்னால் வந்து ஒரு 5-6 ஷாப் தான் ட்ரை பண்ண முடிஞ்சது. அதுவும் கம்ப்ளீட்டாக சாப்பிட முடியல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் ஒரு நாளைக்கு 5 கடை வச்சுக்கிட்டாலும் நமக்கு இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரமாக தான் ஆகும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, நல்லா என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.